தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கு இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் கூட. அதாங்க சுற்றுப்புற தூய்மை. சுற்றுப்புற தூய்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய கடமை. அந்த சுற்றுப்புற தூய்மையை பற்றி இன்னைக்கு இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். This video sponsored by BuyMode e-shopping app. இந்த ஆப்பில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டுப் பொருட்கள் எல்லாமே தரமாகவும் விலை குறைவாகவும் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஆப் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆப் மூலிமா வாங்கக்கூடிய பொருட்களுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டு, உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. குறைவான விலையில் தரமான பொருள் வாங்கணும்னா இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கிறது நமக்கு பல வகையில் நன்மை தரும். நிலம், நீர், காற்று என்ற மூன்றும் மனிதனின் சுற்றுப்புறமாக அமைந்துள்ளது. அவற்றை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நம்ம பார்ப்போம். நம்மை சுற்றியுள்ள இடங்களை தூய்மையாக வைத்துக் கொள்வதே நில தூய்மை. கண்ட இடங்களில் எச்சில் துப்புவது, மல ஜலம் கழிப்பது, குப்பை போடுவது எல்லாம் நம்மை சுற்றியுள்ள நிலத்தை அசுத்தப்படுத்தும். அதனால் பல கிருமிகள் உருவாகி மனிதனுக்கு பலவித நோய்களை உருவாக்கும். அதனால் நம்மை சுற்றியுள்ள இடத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் எளிதில் மக்கி போகாத பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை நிலத்தில் கொட்டி அதன் வளத்தை தூய்மையும் கெடுக்காதிருக்க வேண்டும். நாம் பயன்படுத்தும் குளம், ஏரி, ஆறு, கிணறு போன்றவை நீரை தூய்மையாக வைத்துக் கொள்வதே நீர் தூய்மை எனப்படும். கண்ட கழிவுகளை நீர்நிலைகளில் கலப்பதோடு அங்கு நீர் அசுத்தப்படுகிறது. அந்த நீரை உபயோகிக்கும் நாம் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது. தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேற்றப்படும் இரசாயன கழிவுகளை ஆற்றில் கலப்பதால் வரும் கேடுகளை நாம் அன்றாடம் பார்த்து வருகிறோம். அதனால் நம்மை சுற்றியுள்ள நீர்நிலைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் சுவாசிக்கும் காற்று மண்டலத்தையும் நாம் இன்று அசுத்தப்படுத்தி வருகிறோம் என்பது வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். மோட்டார் வாகனங்களிலிருந்து வெளியேறும் புகை, தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நச்சு புகை, பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதனால் வரும் புகை, இவை அனைத்தும் நமது வளிமண்டலத்தில் உள்ள காற்றை அசுத்தப்படுத்துகிறது. இவற்றை புரிந்து கொண்டு காற்றை தூய்மையாக வைத்திருக்க நாம் மரம், செடி, கொடிகளை நம் வீட்டை சுற்றி வளர்க்க பழகிக்கொள்ள வேண்டும். சமூகத்தின் ஆரோக்கியம் அதன் சுற்றுப்புற தூய்மையை பொறுத்தே அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எவையேனும் நம்மை சுற்றியுள்ள இடங்களை தூய்மையாக வைத்திருப்பது நமது கடமை. அதுவே நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் எதிர்கால சந்ததியினருக்கும் நல்ல பலனை கொடுக்கும். அதனால் நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருப்பது நமது கடமை என ஏற்று அனைவரும் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க உதவுங்கள்.